வணக்கம், என்னோட பேர் ஆண்ட்ரூ தங்கராஜ். நான் இங்கே ஐஐடி மெட்ராஸில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஐஐடி மெட்ராஸில் லாஸ்ட் 5 இயர்ஸாக நாங்கள் நான் கேம்பஸ் பிஎஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று நடத்திட்டுருக்கோம். அதாவது கேம்பஸில் இல்லாமல் ஆன்லைனில் படிக்கிற மாதிரி ப்ரோக்ராம். ஆனால் எக்ஸாம் எழுதலாம் சென்டர் போகணும். 5 இயர்ஸாக இந்த டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த வருஷத்துலேருந்து இன்னும் 2 புது ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் 2 இயர்ஸ் பேக் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸும் இருந்தது. ஸோ டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இந்த 4 ஏரியாவில் பிஎஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். நான் கேம்பஸ் பிஎஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுக்கு அட்மிஷன்லாம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலி ஜேஇ என்ட்ரன்ஸ் அந்த மாதிரிலாம் எழுத வேண்டியதில்லை. இதுக்குன்னே தனியாக ஒரு குவாலிஃபயர் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த குவாலிஃபயரில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா நாங்களே கற்றுக் கொடுப்போம். அது படித்து பாஸ் ஆகிட்டிங்கன்னா ப்ரோக்ராம்குள்ளே அட்மிட் ஆகிடலாம். அப்புறம் நீங்கள் படிக்க ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ்லாம் ஃபுல்லாக பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. போக போக பே பண்ணால் போதும். அதாவது அப்புறம் லோவர் இன்கம் குரூப், வருஷம் ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 5 lakh, லெஸ் தென் 1 lakh இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ஃபீ ரிபேட்டும் இருக்குது. ஸோ என்னென்னா இது ஐஐடியும் சரி, நல்ல குவாலிட்டி காலேஜும் சரி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படித்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேல்யூ இருக்குன்னு கூட ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதனால ஐஐடி மாதிரி ஒரு டாப் இன்ஸ்டிடியூட் ஒரு லோ காஸ்ட் ப்ரோக்ராம் எய்ம்ட் அட் லோவர் இன்கம் குரூப், அதாவது ரொம்ப காசு இல்லாதவங்களுக்கு கூட பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ப்ரோக்ராமாக டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அதே இது வேல்யூபிள் ஏரியாஸ், இந்த டேட்டா சயின்ஸ்லாம் ரொம்ப எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஏரியா. ஏஐ, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ப்ரோக்ராமிங், அந்த மாதிரி ஏரியாஸ் இருக்குது. ஏரோஸ்பேஸும் இப்போ ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய ஏரியா. அது கூட மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. நமக்கு ரொம்ப இந்த ப்ரோக்ராமிங் இன்ஜினியரிங் சைடு வேண்டாம், மேனேஜ்மெண்ட் சைடு வேணும், அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி படிச்சிருக்கோம்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸும் ஒரு நல்ல காம்பினேஷன். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்லையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நல்ல வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியாஸில் லோ காஸ்ட்டில் நல்ல ஸ்கில்ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் இன்னொரு காலேஜில் படிக்கும்போதே இதை சைட்லையும் பண்ணலாம். அந்த மாதிரியும் நிறைய பேர் பண்ணுறாங்க. பாதி பேருக்கு மேலே இந்த ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர்கிட்ட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரோக்ராமில் ஆல்ரெடி. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு தனியாக நாங்களே ஒரு பிளேஸ்மெண்ட் செல் வச்சுருக்கோம். நாங்கள் கம்பெனிஸ்க்கு போய் ரீச் அவுட் பண்ணிவிட்டு அவங்க மூலியமாக இன்டர்ன்ஷிப்ஸ் வருது. இப்போ எல்லா கம்பெனியும் இன்டர்ன்ஷிப்ஸ் தான் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்பில் நல்லா பண்ணால் அது ரெகுலர் பிளேஸ்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. அந்த மாதிரி இப்போ நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ எங்கள் வெப்சைட் போனீங்கனாலே, டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுலேயே ஒரு சைடில் இருக்கும் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் பார்க்குற வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த போர்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, எவ்வளோ க்ளோஸாக பார்க்குறீங்கன்னு தெரியல. யுக்ரைன் போராகவும் இருக்கட்டும், ஈரான் போராகவும் இருக்கட்டும், ஒரு பெரிய வல்லரசான யுஎஸ்ஏ இந்த ட்ரோன்ஸை வச்சு ரொம்ப பயமுறுத்துறாங்க இல்லையா. ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்குது இந்த ட்ரோன் வச்சு பண்ண முடியுது. அதனால அந்த மாதிரி இந்த ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி டிஃபென்ஸ் செக்டரில் பர்டிகுலர்லி ரொம்ப முக்கியமாக போகுதுங்கிறது நிறைய பேரோட ப்ரெடிக்ஷன். நாங்கள் மட்டும் பண்ணுறதில்ல. இப்போ இந்தியாவில் பர்டிகுலர்லி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் ராக்கெட் லான்ச் பண்ணலாம், டிஃபென்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ரீசெண்டாக பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, சில ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வராங்க. ஸோ அதனால இது ஒரு முக்கியமான தருணம். இது ஸ்ட்ராட்டஜிக்கலியும் இருக்கட்டும், இந்தியாவோட நம்ம நாட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் இருக்கட்டும், கமர்ஷியலியும், அதாவது கம்பெனிஸும் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கிறனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாங்கிறது எங்களோட கணிப்பு. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம்க்கு மட்டும் எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் 11th 12th மேத்ஸ் பண்ணலன்னா கூட அப்போ கூட பண்ணலாம். எந்த ஸ்ட்ரீமாகவும் இருக்கலாம், ஆர்ட்ஸாகவும் இருக்கலாம், காமர்ஸாகவும் இருக்கலாம், எக்கனாமிக்ஸ், என்ன வேணால் படிச்சிருக்கலாம். நீங்கள் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம்க்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ்க்கும் ஏரோஸ்பேஸ்க்கும் மேத்ஸ், ஃபிசிக்ஸ் 11th 12th படிச்சிருக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.